25 செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கேன். கீழே இருக்கிற காம்பையும் மகரந்த தண்டையும் எடுத்துட்டு அது நல்லா தண்ணியில் தனித்தனி 5 இதழ் இருக்கும்ல, அதை தனித்தனி இதெல்லாம் எடுத்துருங்க. தனித்தனி இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இத்தனை 25 பூவுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி வைக்கிறோம். கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் நான். 1 லிட்டர் தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற பூவெல்லாம் அதில் போட்டுறணும். இப்போ என்ன செய்யணும்னா ஒரு 1/2 கிலோ ஜீனி எடுத்துக்கணும். 1/2 கிலோ ஜீனி எடுத்து மெஷர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. 6 எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு 3/4 பாகம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இலையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க ஜீனியை போடுறோம். ஜீனி ஃபுல்லாக கரைஞ்சிடணும். கரையிற அளவுக்கு வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எலுமிச்சம்பழ சாறை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றணும். கலர் டக்குன்னு மாறிடும். 1 பங்கு ஜூஸு 3 பங்கு தண்ணி.